அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தடவை மேங்கோ டெசர்ட் ட்ரை பண்ணிருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு பழத்தை மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து அதை வந்து வேக போட்டு வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நம்ம வீட்டில் ப்ரான்ஸ் பிரியாணியுமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. மேங்கோ நல்லா வந்து ஒரு பெரிய பெரிய பல்பாக கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே குட்டி குட்டி பல்பாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்மளுடைய அவசரம் புரியாமல் இந்த மில்க் மேட் வேறு வரவே மாட்டேங்குது. அப்படியே மில்க் மேடை ஊற்றி முடிச்சாச்சு. நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு மில்க் மேட் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் நல்ல திக்கான பால் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்க பால் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய இந்த ஜவ்வரிசியுமே வந்துருச்சு. இதை வந்து நல்லா பச்சை தண்ணியில் குளிப்பாட்டி எடுத்து அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க ஸ்மூத் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மேங்கோ பீசஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு தான் இந்த ஜாரில் இருக்கிறத வலிச்சு ஊற்றாட்டி தெய்வ குத்தமாயிரும், அதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்து அதையுமே ஊற்றிக்கிட்டேன். இதை இப்படியே சாப்பிடுவோமா, கூடவே கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் முந்திரி மட்டும் வெட்டி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்.